வணக்கம் நண்பர்களே, சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான ஒரு செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. வீடியோவை தொடர்ந்து முழுமையாக பாருங்கள். புதிய பார்வையாளர்கள் நமது சேனலுக்கு மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. முதல்வர் மு.க.ஸ்டாலின் கைது, அமலாக்கத்துறை அதிரடி நடவடிக்கை. என்னப்பா சொல்கிற, முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கைது செய்து விட்டார்களா என்று நீங்கள் நினைக்கலாம். தற்பொழுது அதற்கான ஏற்பாடுகள் அனைத்தும் பார்த்திங்கன்னா அமலாக்கத்துறையினர் செய்து முடித்துவிட்டார்கள். இதனை அறிந்த முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் 2 நாட்களுக்கு முன்பு அப்போலோ மருத்துவமனையில் உடல்நிலை செக் பண்ணுவதற்காக அனுமதிக்கப்பட்டிருந்தார். தற்பொழுது 2வது நாடகத்தை முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் நடத்துவதற்கும் ஏற்பாடுகள் செய்துவிட்டார். கிட்டத்தட்ட 10,000 கோடி ஊழல். செந்தில் பாலாஜி அவர்கள் சட்டத்திற்கு புறம்பாக பார்த்திங்கன்னா முதல்வர் ஸ்டாலின் அவர்களிடம் பணம் பரிமாற்றம் செய்ததற்கான ஆதாரங்கள் அமலாக்கத்துறையினர் கைப்பற்றிவிட்டார்கள். இதன் மூலமாகத்தான் ஆளுநர் ரவி அவர்கள் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களிடம் ஏற்கனவே கூறிவிட்டார், தமிழகத்தில் நிலைமை பார்த்திங்கன்னா மிக மிக மோசமாக இருக்கிறது, உடனடியாக ஆட்சி கலைப்பதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று ஆளுநர் ரவி அவர்கள் மறைமுகமாக முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு எதிராக பிரதமர் நரேந்திர மோடியிடம் அவர்களிடம் கூறியிருக்கிறார். இதன் காரணமாகத்தான் தற்பொழுது ஆளுநர் ரவி அவர்களை மு.க.ஸ்டாலின் அவர்கள் கடுமையாக விமர்சனம் செய்து வந்தார். தற்பொழுது செந்தில் பாலாஜி அவர்களின் பதவியை நீக்குவதற்கு ஆளுநர் ரவி அவர்களுக்கு தகுதி இல்லை என்றும், ஆளுநர் அரசியலில் ஈடுபடக்கூடாது என்றும் கூறியதற்கும் இதுதான் காரணம். ஆனால் 10,000 கோடி பற்றிய ஊழல் ஆர்.என். ரவி அவர்களுக்கு ஏற்கனவே தெரிந்துவிட்டது. தமிழகத்தில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள், அதாவது முதல்வர் பதவியிலிருந்து இருந்து கொண்டு ஊழல் செய்தவர் இன்று கைதாகிவிடக்கூடாது என்ற ஒரு காரணத்தினால்தான், மக்கள் ஏமாற்றம் அடைந்துவிடக்கூடாது என்ற காரணத்தினால்தான் உடனடியாக ஆட்சி கலைக்க வேண்டும் என்று ஆளுநர் ரவி அவர்கள் ஏற்பாடுகளையும் செய்து வருகிறார். சரி, ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா எதற்காக தற்பொழுது அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட வேண்டும் என்று கேட்கலாம். ஏற்கனவே பார்த்திங்கன்னா உடல்நிலை பரிசோதனை முழுவதுமாக வெளிநாட்டில் பார்க்கக்கூடியவர்கள் நமது மு.க.ஸ்டாலின் அவர்கள் சமீப காலமாக அப்போலோ மருத்துவமனையை தேர்ந்தெடுத்தது எதற்காக? தற்போது செந்தில் பாலாஜி அவர்கள் கைது செய்யப்பட உடனடியே பார்த்திங்கன்னா இருதய பிரச்சனை இருப்பதாக கூறி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டால், அதேபோல் தானும் கூறிவிட்டால் 2 பேரும் நாடகமாடுகிறார்கள் என்று தமிழக மக்கள் நன்றாக புரிந்து விடுவார்கள் என்பதற்காக முன்பாகவே நமது உடல்நிலை பற்றி தமிழக மக்கள் தெரிந்து விடட்டும், மருத்துவர்கள் கூறும்படி நாம் செய்துவிட்டால் நிச்சயம் தமிழக மக்கள் நம்மளை நம்பிவிடுவார்கள் என்று முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் போட்ட நாடகம்தான் இது என்று தகவல்கள் தற்பொழுது வெளியாகி கொண்டிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறியது என்னவென்றால், ஏற்கனவே செந்தில் பாலாஜி அவர்கள் அதிமுகவில் இருக்கும் பொழுது பல கோடி ஊழல் செய்தவன் என்று அதை முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் நன்றாகவே தெரியும். ஏனென்றால் பார்த்திங்கன்னா அப்பொழுது எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் தான் பார்த்திங்கன்னா தற்பொழுது திமுகவில் இணைந்தவுடன் நல்லவராக மாறிவிட்டாரா என்று எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு எதிராக கேள்விகளையும் எழுப்பியிருக்கிறாரு. தற்பொழுது அமலாக்கத்துறை யாரெல்லாம் கைது அதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று தற்பொழுது நமக்கு ரகசியமாக தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளன. முதலாவதாக பெரிய முதலையாக இருக்கக்கூடிய முதல்வர் ஸ்டாலின், 2வதாக உதயநிதி ஸ்டாலின், உதயச்சந்திரன், கே.என். நேரு அவர்கள் இல்லாமல் துரைமுருகன், அனிதா ராதாகிருஷ்ணன் இவர்கள் அனைவரையும் கூண்டோடு தூக்குவதற்கான ஏற்பாடுகள் அமலாக்கத்துறையின் தற்போது செயல்களாக போய்கொண்டிருக்கிறது. செந்தில் பாலாஜி அவர்களை பொறி வைத்து பிடிக்கப் போகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் செந்தில் பாலாஜி அவர்களை வைத்து தான் பார்த்திங்கன்னா இப்போ பயன்படுத்தி வருகிறதாகவும் என்று, அது மட்டும் இல்லாமல் அமலாக்கத்துறையினர் ஏற்கனவே ஒரு வழக்கு எடுத்தால் மிக மிக தாமதமாக தான் செயல்படும். ஆனால் செந்தில் பாலாஜி வழக்கை பொறுத்த அளவுக்கு அப்படி கிடையாது. விரிவாக
விரைவாக முடிக்க வேண்டிய வழக்குகளையும் தொடர்ந்துள்ளார். தற்பொழுது நேற்று வழக்கு நடைபெற உள்ள நிலையில் தற்போது பார்த்திங்கன்னா 3வது நீதிபதிகள் நியமித்து விட்டார்கள். கார்த்திகேயன் இன்று தீர்ப்பு வழங்க உள்ளது. ஏற்கனவே நீதிபதிகள் தீர்ப்புகள் வழங்கியிருந்தாங்க. 365 நாட்கள் ஜாமீன் கிடையாது என்றும், செந்தில் பாலாஜி அவர்கள் சிறையில் தான் இருப்பார்கள் என்றும், அதுதான் தீர்ப்பாகவும் இன்று வரும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இருக்காது. மேலும் பார்த்திங்கன்னா ஆதாரத்தின் அடிப்படையில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கைது செய்யப்படுவது உறுதி. ஸோ மக்களே, முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கைது செய்யப்படுவாரா, தமிழகத்தில் கலவரம் ஏற்படுமா என்பதை உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.